ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். அரசியல் என்பது அரசியல்வாதிகள் வாழலாம், ஆனால் அரசியல் இருக்கக்கூடாது. காரணம், இன்றைய காலத்தில் மிக கொடுமைகள் தலைவிரித்து செயல்படுகின்றது. அதற்கு காரணம் அரசியல்வாதிகளைத்தான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஆகையினால் அரசியல்வாதிகளும் என் குழந்தைகளை பிள்ளைகளை அவர் வாழலாம், ஆனால் அரசியல் இருக்கக்கூடாது. கவர்னர் ஆட்சி மட்டும்தான் செயல்பட வேண்டும். அப்போதுதான் இயற்கையாக உணர்வு தந்து நல்வழி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிறார் இறைவன். முகமுடி அணிந்து ஆடு மாடுகளை வெட்டி நாம் தின்னுவது போன்று சராமாரியாக வெட்டி வீசுகிறார்கள். அப்போ சட்டம் எதற்கு, திட்டம் எதற்கு? இவர் என்ன செய்து வருகிறார்? இவர் கண்ணுக்கு தெரிந்தது எல்லாம் வருமானம்தான். மக்களை எப்படி மடமையாக்குவது, எப்படி கொண்டு செல்வது. காக்கும் தெய்வமாக இருக்கும் காவல்துறையையும் நீதியை காத்தருளும் நீதிமன்றத்தையும் திரைப்பட வழியாக அவர்களை கீழ்த்தரமாகவே கொண்டு சென்று படம் போட்டு காட்டிவிட்டதனால் காலங்காலமாக மக்கள் அதை முழுமையாக நம்புகிறார்கள். காவல்துறை இத்தனை மோசமாக செயல்படுகிறார்கள், நீதிமன்றமும் இப்படி மோசமாக தீர்ப்பு கூறுகிறது என்று மக்கள் பொதுவாக உணர்கிறார்கள். பொதுவாக உணர்வதற்கு இவர்கள் செய்த லீலைகள். காவல்துறை அவர் சட்டத்தில் செயல்படும் அளவுக்கு அரசியல்வாதிகள் விடுவதில்லை. நீதிமன்றமும் நீதியின் வழியில் ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் நிற்கும்போது, ஏன் இந்த குற்றத்தை செய்தாய், உனக்கு எந்த சூழ்நிலை வந்தது என்பது கேள்வி கேட்க நீதிமன்றத்துக்கும் உரிமை உண்டு, கேள்வி கேட்கவும் சட்டமும் உண்டு. ஆனால் கேட்பதில்லை. காரணம், அரசியல்வாதிகள். அவர்களை கேள்வி கேட்கக்கூடாது. குற்றம் செய்தாயா? செய்தேன், தண்டனை, அவ்வளோதான். ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய்? ஒரு பள்ளியில் பள்ளி பிள்ளைகள் 100 பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள். அதில் 25 பேருக்கு மட்டும்தான் வேலை தருகிறார்கள். 75 பேருக்கு என்ன வேலை உண்டு? இது போன்ற தீய செயலில் தான் செயல்படுவார்கள். அது எதற்காக படிக்க வைக்க வேண்டும்? எதற்காக? வேலை உண்டு. எதற்காக அவர் நிலையில் நிற்க வைப்பது? லஞ்சம் வாங்குவதற்காக. இதில் லஞ்சம், பணம் வசதி உள்ளவர்கள் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்க்கிறார்கள். லஞ்சம் இல்லாத பணம் கொடுக்க வழியில்லாதவர்கள் தீவிரவாதி ஆகிறார்கள், அடியாட்கள் ஆகிறார்கள், பல வழிகள் தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலைக்கு அரசு செயல்பட்டு வருகிறது. ஆகினால் இந்த அரசு பணம் கொடுக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அரசு பணம் கொடுப்பது அவர் பணம் இல்லை, உங்களுடைய உழைப்பு பணம்தான். ஆகினால் இந்த ஓட்டு என்பதே இருக்கக்கூடாது. ஓட்டு என்பதை போடக்கூடாது. உங்களை போடவில்லை என்றால் அவர்கள் உங்களை துன்படுத்துவதற்கு சட்டம் கிடையாது. தெய்வத்தை நம்புவீர்கள், இது முழுமையாக நம்புங்கள். யாரும் ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட்டால் இன்னும் வரும் காலத்தில் மோசமாக இருக்கும். இவர்கள் அனைவரையும் அடிமையாக்கி விட்டார்கள். ஒன்று உணருங்கள், இந்த நிலைக்கு வர காரணம் இயற்கை வளத்தை அடியோடு அழித்து வருகிறார்கள். ஒரு மாட்டு பாலை நாம் குடித்து வருகிறோம். அந்த மாட்டு பால் குடிக்கும் பிள்ளைகளுக்கு பாசமே இல்லாமல் நிலைக்கு இந்த உலகம் இப்போ தள்ளப்பட்டுள்ளது. காரணம், மாடு இயற்கையாக ஆண் மாடோடு பெண் மீனை சேர்ந்தால்தான் பாசம் பந்தம் என்பது இருக்கும். ஆனால் இவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஒரு மாட்டுக்கு அது இயற்கை உணவு அளிக்காமல் செயற்கை உணவுகளை அளித்து அதனுடைய உயிரணுக்களை எடுத்து அதில் கூட பன்றியுடைய உயிரணுக்களை எடுத்து இணைத்து வேகமாக செயல்படுகிறது கவர்மெண்ட்டு. இது மறைமுகமாக நடக்கிறது பல காலமாக. என்று பசுமாட்டுக்கு ஊசி மூலியமாக கன்று நிற்க வைத்தாரோ அன்றே பாசம் பந்தம் எல்லாம் அடியோடு சென்று விட்டது. இயற்கை வளத்தை இவர்கள் வாழ்வதற்காக செய்து விட்டார்கள். இதுக்கு பின்னணி பல ஆயிரம் பொருள்கள் அடங்கி உள்ளது, எமக்கு தெரியும். இறைவன் கூறுகிறார், இவ்வாறு இயற்கை வளம் வேகமாக அழிந்து வருவதனால் மக்கள் நிலை மோசமாக இருக்கும். இதே நிலை இவருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் செயல்பட்டால்
வரும் 2055க்கெல்லாம் பசுமை மரங்கள் இல்லாமல் இருக்கும் பசுமை மரத்தை தக்க வைத்து மக்களை வாழ வைக்கவும், இருக்கும் இடத்திலே மக்களை உணவு வருவதற்காகவும், இருக்கும் இடத்திலே அனைத்தையும் கட்டி போட்டு இறைச்சியே அதிகமாக தந்து வருவதனால் 2055 கணக்கிட்டு கொள்ளுங்கள். 2055களுக்கெல்லாம் ஆரம்ப தொடக்கம் 7 வயது பெண் பருவமடைவது பெரிதல்ல. இன்று கட்டுக்கடங்கி இருக்கும் சில பிள்ளைகள் அன்று இருக்காது. காரணம் அந்த வேகத்தின் செயல். அது யாராலும் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் இறைவனாலே கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையை அழிக்க இறைவனுக்கே முடியாது. காரணம் இறைவனும் நம்மை போன்று ஆதி காலத்தில் மனிதர் போல் வாழ்ந்து தான் இன்று தலைவர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்து செயல்படும் போது அன்று அந்த காலத்தில் அவர் செயல்பட்டார். கடைசியில் முற்றும் உணர்ந்து தெய்வமாகிவிட்டார். அவர்தான் சூரிய தேவன். சந்திர தேவன் என்பவர் மகாவிஷ்ணு. இது மற்ற தேவர்கள் எல்லாம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களாகவும், பல பசுமை மரங்களாகவும், பல செடி கொடிகளாகவும், பல வண்ணங்களாகவும், பல புழு பூச்சிகளாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்ய. ஆனால் அவர் மனித பிறவி எடுத்த பிறவி மாறப்போவதில்லை. காரணம், அவர் மண்ணில் உடல் மறைந்தாலும் அந்த உயிர் மீண்டும் பிறக்கத்தான் செய்யும். காலங்காலமாக வருவதனால்தான் இடைக்காலத்தில் தோன்றிய இயேசு அன்று நோய்க்கு மருந்து உணர்ந்தார். இது என்ன வழி என்று. ஆடும் மூலிகை தாயெல்லாம் மேய்ந்து வருகிறதே, அதை உண்டால் நோய்க்கு தீருமே என்பது அவருடைய கணிப்பு. அதை எதிர்த்தார்கள் சித்தர்கள். ஆனால் அவர் பின் வாங்கவில்லை. அதனால் துன்பத்தில் அவர் மரணமடைந்தார். இது போன்ற ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு மனிதன் உணர்ந்து வரும் காலத்தில், இன்றைய காலத்தில் இறைச்சி கொண்டு வந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இறைச்சியினுடைய வேகம், அந்த ஆடு மாடுகள் பகலில் எந்த நிலையில் செயல்படுகிறதோ மனிதன் அந்த நிலையில் செயல்பட முற்படுவான். இதில் மாற்றங்கள் இல்லை. என்னதான் சட்டத்திட்டம் போட்டாலும் மக்கள் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், உள் உணர்வில் தூண்டுதலை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. சட்டத்தால் எந்த பணத்தை கொடுத்தோனால் மக்களை மடைமாக்க முடியுமே தவிர இயற்கையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகினால் இது போன்ற சட்டத்திட்டங்கள், புதிய சட்டத்திட்டங்களை வைத்து இது போன்ற செயல்களெல்லாம் தடை செய்வதற்கு பல சட்டங்கள் உள்ளது. காரணம், இவர்களுக்கு உயிர் பயம் ஆய்ந்து விட்டது. காவல்துறையும் அவருடைய பெயரை கெடுக்கவே திரைப்படம் மூலமாக அரசியல்வாதிகள் செய்து விட்டார்கள், நீதிமன்றத்தையும் செய்து விட்டார்கள். அதனால் அவர் சட்டத்துறையில் செயல்பட முடியவில்லை. இவர்கள் எல்லாருமே இப்போ அமர்ந்த இடத்திலே எடுத்துக்கொண்டு என்றால் ஸ்டேஷனுக்கு வாருங்கள் அப்படின்போது அங்கே கூட்டு போவது, மக்கள் விசாரணை செய்வது, அவர்கள் கேள்வி அவர் மூலதனமான கேள்விக்கெல்லாம் இவர்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் அவர் மூளை முழங்கி விடுகிறது. இது போன்ற செயலெல்லாம் இன்னி நடப்பதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் ஓட்டு என்பதே அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் இருக்கலாம், அவர்களும் குடும்பம் உள்ளது, பிள்ளைகள் உள்ளது. அவர்களை தனித்து விடுங்கள். மக்களுக்கு சேவை செய்யட்டும், தொண்டு செய்யட்டும். இதுவே இறைவன் தீர்ப்பு. இல்லை என்றால் வருவதை அனுபவிக்க காத்திருங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.